தந்தை மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மத்திய அரசின் திட்டங்களில் மிகச் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இத்திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த தினக்கூலி 148 ரூபாய். ஊராட்சிகளின் கீழ் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. மண்வெட்டி, கடப்பாறையுடன் குளம் வெட்டுதல், கண்மாய் தூர்வாறுதல் போன்ற பணிகளில் பெண்களும் ஈடுபடுகின்றனர். ஆனால் மத்திய அரசு நிர்ணயித்த கூலி அவர்களுக்கு வந்து சேருவதில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த போன மாசத்துல 3 வாரத்தை கூலியில ஒரு ஆள் மேல 30 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க சார். தலைவர் வீட்டுக்கு போனா நீ பீட் ஆபீஸ் போய் பாத்துக்கிட்டாங்க. இங்க பிறகு வந்து பேசுனா நான் வேலை பட பேசுறது மீட்டிங் போடுறேமா, இப்போ 2 மணி மேல அங்க வாங்க அப்படின்ற இவரு பீடா சார். அங்க தலைவர் வீட்டுக்கு போனா நேற்று தான் நீங்க அங்க போய் பது பாத்துக்குமா, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ மீதி இந்த காசு யார் எடுத்து சாப்பிட்டது? தமிழகத்தில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை உட்பட பல மாவட்டங்களில் ஊதியம் வழங்குவதில் உள்ள குறைபாடு தொடர்பாக அடிக்கடி பயனாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையிலும் எங்களுக்கு 98 ரூபா 97 ரூபா போட்டிருக்காங்க, 88 ரூபா போட்டிருக்காங்க. எங்களுக்கு 148 எங்களுக்கு போடணும். அது இல்லாத சம்பளம் வாரம் கண்டா எங்களுக்கு போட்டு விட வேணும், ஒரு மாசம் கண்டா தான் போடுறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தால் நாடு முழுவதும் 5 கோடி குடும்பங்களுக்கும் மேல் பயன்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் இத்திட்டத்தால் விவசாய தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த மாபெரும் திட்டத்தில் ஊதியம் வழங்குவதில் உள்ள முறைகேடுகளை தவிர்க்க அஞ்சலகம் அல்லது வங்கிக் கணக்குகள் மூலம் கூலி வழங்கப்பட வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ஆர் மணிகண்டன் மற்றும் ஆறுமுகம். இன்றும் கூட ஈரோடு அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் குறைவான ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பயனாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானி அருகே உள்ள கடப்பநல்லூர் ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு அரசு நிர்ணயித்த 148 ரூபாய் கூலி வழங்கப்படவில்லை என்றும் 80 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கூலியை வாரந்தோறும் வழங்காமல் 1 மாதம் காலம் தாழ்த்தி வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முறையாக ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை தாங்கி பிடிக்கும் திட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். இயற்கை சீற்றங்களான புயல், வறட்சி, பஞ்சம், பட்டினி ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்ச வேலைவாய்ப்பையும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அறிமுகப்படுத்தப்பட்டதே 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். 2005ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி இந்த திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 18 வயது நிரம்பிய கிராமப்புறத்தை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். ஊராட்சி மன்றங்கள் மூலம் நிறைவேற்றப்படும் இத்திட்டத்திற்கான ஒப்புதலை ஊராட்சி ஒன்றிய ஆணையர் வழங்குகிறார். ஏரிகள், குளங்கள், கண்மாய், வாய்க்கால் தூர்வாறுதல், கிராமங்களில் புதிய மண் சாலை அமைத்தல், சாலைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆண்டுக்கு 100 நாட்கள் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். இந்த வேலைக்காக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பெயர், வயது, முகவரி, புகைப்படம் ஆகிய விவரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி அட்டை வழங்கப்படும். அவர்களுக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தின் இன்றைய நிலவரம் குறித்து அந்த திட்டத்தை உருவாக்கிய குழுவில் பணியாற்றிய அன்னி ராஜாவுடன் நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது நம்மிடத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட உருவாக்கத்தில் பங்கெடுத்தவரும் இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான ஆனி ராஜா இருக்கிறார். அவருடன் இது குறித்து பேசுவோம். வணக்கம் மேடம்.
தொடர்ந்து சில நாட்களாகவும் சரி முன்பும் சரி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? உங்கள் கருத்து என்ன? அது உண்மைதான். இது எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இது இந்த சட்டம் அமல்படுத்துறதுல எந்த ஒரு வெளிப்படையும் இருக்கிறது கிடையாது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த சட்டம் அமைச்சவர் அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த நேஷனல் கவுன்சில் இது மானிட்டர் பண்ணதுக்கு கான்ஸ்டிடியூட் பண்ண சட்டத்திலே சொல்லி இருக்கிறது. அந்த கவுன்சில் முதல்ல இருந்தது. அந்த கவுன்சில் எல்லா மாநிலங்களும் போய் அங்க எப்படி இது இந்த சட்டத்தை அமல்படுத்துறதோ ஒழுங்கா நடக்கிறதா, மக்களுக்கு வேலை கிடைக்கிறதா, வேலை பண்ணிய 7 நாளுக்குள்ள இல்லைன்னா 15 நாளுக்குள்ள அவங்களுக்கு அதனோட கூலி அதோட ஊதியம் கிடைக்கிறதா, அந்த மாதிரி எல்லா விஷயம் சட்டம் ஒழுங்கா நடக்கிறதா அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, யூபிஏ 2 அரசாங்கம் வந்த பிறகு அந்த கவுன்சில்ல பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தது. அந்த கவுன்சில் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் அதுல கமிட்டி உறுப்பினராக வச்சு அதை சுத்தமா இன்ஆக்டிவ் ஆக்கியாச்சு. அதனால என்னன்னு கேட்டா, எந்த இடத்துலயுமே எல்லா மாநிலங்களிலும் நிறைய இது நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளிப்படை அதெல்லாம் இல்லாம, டிரான்ஸ்பரன்சி இல்லாம, அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தாலும் இத்திட்டத்தின் மூலம் சில பகுதிகள் பயனடைந்துள்ளன. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டதால் நிலத்தடி நீர்வளம் அதிகரித்துள்ளது. இது அங்குள்ள விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாகவே கருதப்படுகிறது. இந்த குளத்தில் இப்போது தண்ணீர் நிரம்பியிருப்பது 100 நாள் வேலை திட்டத்தின் சாதனைக்கு ஓர் உதாரணம். தஞ்சை மாவட்டத்தில் இவ்வாறு நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகளும் பண்ணை குட்டைகளை அமைக்கும் பணிகளும் மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு 5000 பண்ணை குட்டைகள் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை பயன்படுத்தி விவசாய தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்த பண்ணை குட்டை அமைக்கிறதுக்கான பணிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4998 பண்ணை குட்டைகளுக்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு, வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இவ்வாறு சுமார் 35,000 விவசாய தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் பண்ணை குட்டைகள் குடிநீர் வளத்திற்கும் விவசாய பாசனத்திற்கும் ஆதாரங்களாக விளங்கி வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் மட்டம் மிக மோசமா அபாயகரமான கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால பண்ணை குட்டைகள் அதிகமாக வெட்டும் போது அது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். போதிய அளவு நீரின்றி வறட்சியால் பாதிக்கப்பட்ட தஞ்சை மாவட்டம் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் அமைக்கப்படும் பண்ணை குட்டைகளால் பெரிதும் பயனடைந்து வருகிறது என்றே கூறலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேனுடன் ஆர் மணிகண்டன் மற்றும் வேங்கட பிரகாஷ்.